பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பம்னு சொல்லிட்டீங்க. ஆனா, ஏன் காங்கிரஸ் மேலலாம் அந்த ஈர்ப்பு ஏன் குறைஞ்சு போச்சு உங்களுக்கு? இன்னைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்தியாவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ்ல இருந்து போனவங்கனால தான் தோற்றுவிக்கப்பட்டிருக்கோம். சரி. எல்லாரும் காங்கிரஸ்ல இருந்தவங்க பூரா காங்கிரஸ்லயே இருக்கணும் அப்படின்னா, அது ஏற்புடையது இல்ல. ஏன் காங்கிரஸ் சரியான ஆப்ஷன் இல்ல, சரியான ஒரு இல்ல கட்சியா இல்லன்னு அப்படின்னா அப்படின்னா இன்னைக்கு இவ்வளவு கட்சி தொடங்கியிருக்க முடியாதுல்ல. ஆ, ஆ. அது அந்த காலகட்டம். அது சுதந்திரத்துக்காக பாடுபட்ட கட்சி. அந்த காலத்துல அதுக்கான ஒரு ஈர்ப்பு வந்து இருந்துச்சு. ம். இன்னைக்கெல்லாம் பல்வேறு விஷயங்கள் இருக்குல்ல. இந்த காங்கிரஸ் மேல உங்களுக்கு ஈர்ப்பு இல்லையோ? இல்ல அப்படின்னு இல்ல. ஆ. இல்ல அப்படின்னு இல்ல. ஆனா தனி கட்சி வேண்டும். நீங்க அரசியல் கட்சி தொடங்கணுன்ற ஆசை எங்க இருந்து வந்தது? அதாவது சமூக அமைப்பா இருக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 7 மாநாடுகள வந்து நம்ம நடத்தியிருக்கோம். ம். மக்களுக்கான அதிகாரத்தை, உரிமையை பெற்றுக் கொடுத்தால் மட்டும்தான் அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். இப்ப நாங்க வந்து எங்களுடைய வாதமாவே என்ன வைக்கிறோம் அப்படின்னா, கையேந்தாதே, அதிகாரத்துடன் கையெழுத்திடு. இதை செய், அதை செய், இதை செய்ன்னு யார்ட்டயுமே கையேந்தாத. நீ அதிகாரத்துக்கு வா, அதிகாரத்துடன் கையெழுத்திடு. ஒவ்வொரு விஷயத்தையும் அதிகாரத்து உரிமையை பெறணும். பல்வேறு விஷயங்களை போராடி 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 வந்து பார்த்துட்டோம். அது அதிகாரம் மையத்துக்கு வந்து அது காதுல போய் கேட்கல. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம வரணும். ஓ, அதிகாரம் நமக்கு வேணும்ன்றீங்க. அதிகாரத்துக்கு நம்ம வரணும். அதிகாரத்துல நம்ம வரணும். அதிகாரம்ங்கிறது நீங்க உள்ளாட்சியில இருந்து கூட எடுக்கலாம். சரி. ஒரு வார்டுல இருந்து கூட நீங்க அதிகாரத்தை எடுக்கலாம். அதிகாரம் முதலமைச்சர் பிரதமருங்கிற ரேஞ்சுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதிகாரம்ங்கிறது ஒரு அடிப்படையா ஒரு வார்டுல இருந்து நீங்க எடுக்கலாம். அது நாம வரணும். நீங்க அதிகாரத்தை பெறாத மக்கள் வந்து 99% இருக்காங்க. அதிகாரத்தை பெற்ற மக்கள் ஒரே 1% தான். எல்லா அரசியல் கட்சியிலும் அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்படலையா இன்னைக்கு இருக்கிற கட்சிகள் யாருமே? இல்லையா? அப்படி இல்லையா? அப்படி இல்லை. நீங்க அதிகார உரிமையை பெறாத எவ்வளவு சமூக மக்கள் இருக்காங்க, எவ்வளவு இன மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கான உரிமைகள் வேணும்ல. பல்வேறு போராட்டங்கள் வந்து முடிவு பெற்றதாவே இல்லையா? போராடுற மக்கள் போராடிட்டே தானே இருக்காங்க. சரி.